இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே, உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ற, எல்லா பஸ்ஸும் சரி கூட்டம். நல்ல வேளை நீ வந்த. எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நீ போயிட்டியோன்னு நினைச்சேனா? இல்ல கிளம்புறதுக்கு எனக்குமே எனக்கு லேட் ஆயிடுச்சு. டாடி துபாய் போறாங்க. ஸோ நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிருந்தேன். அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் வரேன். அப்புறம் பார்த்தா நீ நின்றுட்டு இருக்க. டைம் வேற ஆயிடுச்சா. சப்போஸ் நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் வீட்டுக்கே திரும்பி போயிருப்பேன். லீவ் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி சப்போஸ் பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கால் பண்ண. நான் பக்கத்துல இருந்தேன்னா வர வழி தானே, உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்துருவேன். எனக்கு தனியா வர போர் தான் இருக்கும். டெய்லி இதோ பாட்டு கேட்டுட்டு அப்படியே தான் ஓட்டிட்டு இருப்பேன். பட் நீ பக்கத்துல உட்காந்துருந்தா ஏதாவது பேசிட்டே போலாம்ல. நான் தான் டெய்லி என் கூட வாழ சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. அதுக்குள்ள மீரா, பஸ் தான் ஃபெசிலிட்டி இருக்குதுல்ல. காலேஜ் பஸ் வருது, வீட்டுக்கிட்டே வருது. உன்னை இருக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். மீரா, நீ காலேஜ்லாம் எங்க பண்ண? நான் காலேஜும் இங்க தான் பண்ணேன். பிடெக் இங்க தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் யூனிவர்சிட்டி டாப்பர். ஏ வாவ், சீரியஸ்லி? ஆமா, நான் தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். ஏய் சூப்பர் மீரா, கிரேட். யூனோ நான் இந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சேன். அப்புறம் ஒரு நாள் உங்க மாமா கிட்ட இருந்து கால், கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கேட்டாங்க நெக்ஸ்ட் என்ன ஐடியா, என்ன பிளான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு எம்டெக் பண்ணணும்னு தான் இருந்தது. அப்புறமா எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எங்க அக்கா அவங்க இப்போ 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இன்னொரு 6 மந்த்ல கல்யாணம் முடிஞ்சிடும். என்ன டிரைவிங் கத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதனால என் கமிட்மெண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம எம்டெக் கண்டினியூ பண்ணலாம், கோர்சஸ் ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏமாயா, ஏன் இதெல்லாம் கேட்குற? இல்லை சும்மாதான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். லீவ் அப்போ எங்கள் வீட்டுக்கு வரியா? லீவ் அப்பவா? இந்த வீக் சாட்டர்டே சண்டே லீவு தானே, எங்கள் வீட்டுக்கு வரியா? நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த சண்டே வா. இந்த சண்டே தான் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. ஆமாம், மாப்பிள்ளை வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சண்டே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆச்சு. சரி சாட்டர்டே வா. சாட்டர்டே வா. சாட்டர்டே வா. சாட்டர்டே ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்கும். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் அயன் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். எங்க எனக்கு டைமே இல்லை. ஆமாம்மாயா, நீ எங்க காலேஜ் பண்ண? நானா என்னோட கோர்ஸ் நான் சென்னையில முடிச்சேன். என் டாடி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பிசினஸ் பண்றாரு, ஜுவல்லரி பிசினஸ். ஸோ அடிக்கடி துபாய் போயிடுவாரு. நானும் அம்மா மட்டும்தான் இருப்போம். ரொம்ப நாள் இப்படியே இருந்ததுனால அம்மா சொன்னாங்க நம்ம பாட்டி வீட்டு பக்கமா போயிடலாம், ஏன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால பாட்டி வீட்டு பக்கத்துல போயிடலான்னு நாங்க சென்னையில இருந்து காலி பண்ணி இங்க வந்துட்டோம். இப்போ 6 மந்த்தா தான் இங்க இருக்கோம். நீ நல்லா கார் ஓட்டுற. அப்படியா? உனக்கு கத்து கொடுக்கவா? ரொம்ப ஈஸி தான். எனக்கா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். அப்புறம் என்ன, வண்டியில வர வேண்டியதானே? வண்டியிலயா? வண்டியில நான் வரேன்னு தான் சொல்றேன். என் அக்கா அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. அவ பயப்படுறா, ரொம்ப தூரமா இருக்குதுல்ல, அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வரணும்ல. அதனால அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிளஸ் காலேஜ் பஸ்ஸும் வீட்டுக்கே வருது. நான் கார் ஓட்ட கத்து கொடுக்கவா? அம்மா, இந்த காலேஜ் தான் பெஸ்ட். நாங்க ஒஸ்ட் தான் நிறைய இருக்குது. ஒரு கேண்டீன் கூட ஒழுங்கா இல்ல. எலி குடிச்ச ஜூஸும் கரப்பாம்பூச்சி தின்ன பண்ணும் தான் இருக்குது. செம்ம போரா இருக்குதே. அவனை கூப்பிடுவான். டேய் டேய் பச்சை சட்டை. அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்லாம் அங்கே வச்சுக்கோ. ஆமா, உன் பக்கத்துல நிக்குதே அந்த பொண்ணு யாரு? இவளா? இவ சமந்தா. எது சமந்தாவா? சமஞ்ச மாதிரியே தெரியலையே. அது சரி, அது இருக்கட்டும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா எப்படி? இது சமந்தா எனக்கு உயிர், அவனுக்கு நான் தான் உயிர். ஏ விஜய், யார் இது? இது சீனியர் நினைக்கிறேன். சீனியரா? எது விஜய் சமந்தாவா? ஏய் ஏற்றிக்கையா? சீனியர், நாங்க 2 வருஷமா லவ் பண்றோம். அவன் இல்லாம நான் நடந்து போக மாட்டேன், நான் இல்லாம அவன் நடந்து போக மாட்டான். இப்ப நீ அவன் மேல இருந்து கை எடுக்கலன்னு வச்சுக்கோ, அவளை ஆம்புலன்ஸ் வர வச்சு படுக்கப்பட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏற்றிக்கையா? இந்த கேம்பஸ்ல எவனும் லவ் பண்ண கூடாது. லவ் பண்ணுங்க வீட்டுல எங்கடா தெருவுல போய் பண்ணுங்க. இந்த கேம்பஸ்குள்ள எவ்வளவு லவ்வர்ஸ் நீ கண்ணு முன்னாடி வந்தீங்க, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. விஜய் வா போலாம். இருடி, இது யாருன்னே தெரியல. ஆனா அண்ணனை பார்க்க சீனியர் மாதிரி தான் இருக்கிறாரு. நமக்கு இருக்க ரொம்ப. அப்படி போ கிளாஸ் ரூம்க்கு, நான் கிரவுண்டுக்கு போறேன். டேய் அஜித், சாரி விஜயா. டேய் விஜய், எத்தனை அறியரு? நானா 4 அறியரு. ஆனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எது 4 அறியற? கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள?
அப்ப இன்னும் 2 வருஷம் இருக்குது. அந்த அரியர்லாம் எப்ப கிளியர் பண்ணுவ? இதுல கெட்ட கேட்டுக்கு லவ் வேற. நீ ஒண்ணு பண்ணு, அவ கையை இப்ப விட்டுட்டு நேரா நடந்து போ. அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ற. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு நடந்து போற. என்ன புரியுதா? ஏ சமதா நீ போடி. சரி நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு வெயிட் பண்றேன். அண்ணா நான் போவானே. வாலிபால் எடுத்துட்டு எங்க போற? அண்ணா நான் வாலிபால் டீம்ல இருக்கேன். வாலிபால் ஆட போறேன். எது வாலிபாலா? டேய் உன்னை நான் என்ன சொன்னேன்? நேரா போய் அரியர் தானே கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். அண்ணா அது எக்ஸாம் தானே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணுவ? வீட்டு அடிச்சா புக் வச்சா? படிக்கணும்டா, படிச்சாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன பாத்துக்கலாம் வாலிபால் பாஸ்கெட் பால்லாம். இப்ப நேரா கிளாஸ் ரூம் போற. அந்த ஒத்து கூட வந்த பாரு, அவ பக்கத்துல உட்காராத, பாய்ஸ் பக்கத்துல உட்காரு. அவங்க கூட உட்கார்ந்தாதான் போர் அடிக்கும். ஒழுங்கா படிப்ப, ஒழுங்கா படிக்கிற, எல்லா அரியரையும் கம்ப்ளீட் பண்ற. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லவ் ஜவ்வு எல்லாம். கோர்ஸ் முடியறதுக்குள்ள ஏதாவது காதல் கீதல்னு அலைஞ்சேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் அந்த கேம்பஸ்ல தான் சுத்திட்டு இருப்பேன். என்னைக்கு பார்த்தாலும் செம்ம அடி வாங்குவேன் நீ என்கிட்ட. புரியுதா? பாலை கொண்டு வச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போ. ஐயோ டே டே நில்லு. குட் மார்னிங் சீனியர். மார்னிங்லாம் மடக்கி உள்ளார வை. யார் இவ? சீனியர் அவ நேற்று வரைக்கும் லவ் பண்ணோம். இதோ இன்னைக்கு காலையில வேண்டான்னு பிரேக்கப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் காலே பிரேக்கப் கால் தான். பிரேக்கப் பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு அவன் கூட வர்றா? எதுக்கு ஜோடியா போயிட்டு இருக்கீங்க? அதுவா? அது அது நான் லவ் பண்ணும்போது நிறைய வாங்கி கொடுத்துருந்தேன். இப்பதான் பிரேக்கப் பண்ணிட்டேனே, அதனால என்னென்னலாம் அப்படியே முழுசா வச்சிருக்காளோ அதெல்லாம் கேட்டேன். எடுத்துட்டு வர சொன்னேன், அதான் எடுத்துட்டு வந்திருக்கா. நான் அந்த பக்கமா போய் அந்த மரத்தடிக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளை அமுச்சு விட்டுறேன். என்னத்தை வாங்கிட்டு? அதோ பொருள் நான் கொடுத்தது அவ கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்ல. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாதானே எல்லாம் முடிஞ்சு போகுது. இல்லைன்னா கண்டினியூ ஆகுமே, அதான். எது? அந்த மரத்தடியில அந்த மரத்தடியில வச்சு நீ பிரிச்சு கொடுக்க போற. என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் ஏன் முன்னாடியே கொடுக்க சொல்லு. சீனியர் சீனியர் இங்க எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நீங்களாம் அதை பார்க்க வேண்டாம். அவ ஒரு கிரிக்கச்சி. நான் பாதி கடிச்சிட்டு கொடுத்த சாக்லேட் எல்லாம் உள்ள வச்சிருக்கா. என் கடிச்சுப்பு அதெல்லாம் நாத்த முடிச்சு போனது, அது கீழே வந்ததை எடுத்து வச்சிருக்கா. இப்ப எங்க பேக்க திறந்தா ரொம்ப நாரிடும். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிருக்கிற கட்சிஃபு மூக்க கட்டிக்கிறேன். இப்ப நீ பேக்ல என்ன இருக்குன்னு திறந்து காட்டுற, இல்லன்னா என்கிட்ட போய் சொன்னு ஒத்துக்கிற. உண்மையை சொல்லிடுறா, கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது சீனியர் சீனியர் பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்குது. பிரேக்கப் பண்ணிடுவோம். எப்படியும் பண்ணதானே போறோம். அதான் உங்ககிட்ட இப்பே சொன்னேன், போய் சொன்னேன். ஏண்டா நீங்க நடந்து வர ஸ்டைலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிரேக்கப் ஆகி வரீங்களா பிணைஞ்சுக்கிட்டு வரீங்களான்னு. என்கிட்ட உருட்டு என்ன உருட்டுங்க. 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்க போனை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. போய் சொன்னல, அதுக்கு பனிஷ்மெண்ட். சீனியர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்க வச்சுட்டு போங்க. மண்டே வந்து வாங்கிக்கலாம். 2 நாளைக்கு நீங்க 2 பேரும் பார்க்காம பேசாமல இருங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க, லவ் பண்ணலாமா பிரேக்கப் பண்ணலாமான்னு. என்னது டோராவும் புஜியும் காலேஜ்க்கு வந்துட்டு? ஏ டோரா, ஏ புஜி, என்ன ஸ்கூல கட்ட அடிச்சுட்டு காலேஜ்க்கு வந்துட்டீங்களா? சூர்யா நீ யாருடா அது? தெரியலையே, நானும் இப்பதான் பாக்குறேன். எந்த டிபார்ட்மெண்ட் தெரியல. அப்புறம் பேர் என்ன? தல தல பேரா தல. என் பேரு சூர்யா, இவ பேரு ஜோதிகா. அப்படி பாரு, பேர் இப்படி சின்ன வயசுல வச்சதா இல்ல நீங்க கொஞ்சம் கத்துக்கா வச்சுக்கிட்டதா? சீனியர் இது வீட்டுல வச்ச பேரு. அவ என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபைனல் இயர் ஐடி. ஃபைனல் இயரா? அப்ப நம்ம கிளாஸ். தம்பி நீ மட்டும் இங்க வா. தங்கச்சி நேரா கிளாஸ்க்கு போற. அரியர் எதுவும் வச்சிருக்கியா? அண்ணே இல்லண்ணே, ஆல் கிளியர். வெரி குட். நீ லவ் பண்ணல, அதான் ஆல் கிளியர்ல இருக்கிற. லவ் கிவ் பண்ணி தொலைச்சிடாத, எல்லாம் அவுட் ஆயிடும். மண்டை மண்டை ஃபுல்லா மங்கிடும். தல நீங்க இங்க வாங்க. சீனியர் சீனியர்லாம் இல்ல, நானும் உங்க கிளாஸ் தான். கிளாஸ் ரூம் தேடிட்டு இருந்தேன், போர் அடிச்சுது, அதான் இங்க உட்காந்தேன். குட் மார்னிங் गाइस. யாரு உங்க புதுசா இருக்கறேன்னு பாக்குறீங்களா? எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டாங்களே, உங்க யார் புதுசான்னு பாக்குறீங்களா? நான் அதெல்லாம் பாக்கல, டெய்லி வர மாட்டேங்களா தான் பாக்குறேன். தல யார் தல இது? யாரா? நான் சொல்லல, இவதான் என் கடல் கண்ணி. தல கனவு கண்ணி. நான் சொல்லல உன்கிட்ட, அவ இவதான் சிம்ரன். இது யார்? இது ஸ்டாஃபா? தெரியலையே, எதுக்கு வந்து நிக்கிறேன்னு தெரியலையே. நானே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறேன். உறைஞ்சிட்டீங்களா? ஃப்ரீஸ், கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிட்டேன். உங்க டவுட்ஸ் எனக்கு புரியுது. என்னடா உங்க ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட் டே வரலையே,
இப்ப கடைசி செமஸ்டர்ல வந்திருக்காங்களே எந்த சப்ஜெக்ட்னு பாக்குறீங்களா? எஸ், ஐ எம் இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப். ஐ எம் மிஸ் மாயா. ஐ எம் a guest lecturer. மேம் அப்படின்னா நான் உங்களை கேம்பஸ்ல பாத்துருக்கேன். ஆனா எங்க கிளாஸ்க்கு நீங்க வந்ததே இல்லையே. ஆமா, நான் கூட லைப்ரரியில பாத்துருக்கேன். எங்க கிளாஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் வரீங்க? யா, I'll tell you. நான் சப்ஜெக்ட் எதுவும் டீச் பண்ண போறது இல்ல. I'm going to teach you all about the self grooming. மேம் அப்படின்னா எஸ், சி நீங்க இப்போ ஃபைனல் இயர்ல இருக்கீங்க. அதுவும் கடைசி செமஸ்டர்ல இருக்கீங்க. இன்னும் 6 மந்த்ல உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சிரும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேம்பஸ் விட்டு வெளியில போயிடுவீங்க. அப்படி நீங்க கேம்பஸ் விட்டு வெளியில போகும்போது என்னென்னலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கரியரோட ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ், ஐம் கோயிங் டு டீச் them only. காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை நீங்க எப்படி இன்டர்வியூஸ்க்கு தயார் பண்ணிக்கணும், இதெல்லாம் டாப் கம்பெனிஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இந்த 6 மந்த் உங்களுக்கு என்னோட கிளாஸ் இருக்கும். பட் எவ்ரிடேஸ் இருக்காது. பிகாஸ் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் டீச் பண்றேன். someone tell me what is self grooming? எதை பத்தி கேக்குறாங்க? தெரியலையே. இது யாராவது சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் மேம், கேன் ஐ டெல் யூ? யா, டெல் மீ. Yes, self-grooming is people are describing as personality and the behaviors and the attitudes. குட். இஸ் எனி அதர்? மேம் நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் அழகா சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் மேம். எஸ், பட் நீங்க இத நோட்ஸா எடுத்துக்காதீங்க. உங்க லைஃப்ல இப்பையில இருந்தே உங்க டே டு டே ஆக்டிவிட்டில இதை இப்பையில இருந்தே என்ரோல் பண்ண கத்துக்கோங்க. பிகாஸ் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது நோட்ஸாவே போயிடும். இது மனப்பாடம் பண்றதோ இல்ல நீங்க மனப்பாடம் பண்ணத எக்ஸாம்ல எழுத போறதோ கிடையாது. இது உங்களோட உங்க பர்சனாலிட்டி பத்தின விஷயம். காலேஜ்ல இருக்கும்போதே உங்க செல்ஃப் க்ரூமிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்க பர்சனாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனாலிட்டியோட ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா? நம்மளோட அட்டையர். மேம் அப்படின்னா? எஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம பர்சனாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும். வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல ரொம்பவே நீங்க சூஸியா இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும். அது நம்மளோட பர்சனாலிட்டிய மத்தவங்களுக்கு ஷோ பண்ணும். அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் ரெஸ்பெக்டும் கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், முடிஞ்சளவு மைல்ட் கலர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு போய் உட்காந்துருக்கும் போது நல்ல டார்க்கான கலர்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ரெட், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எஸ், பேரட் கிரீன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டான கலர்ஸா அந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ் யுவர் நேம்? யா, தட் பிளாக் ஜாக்கெட். வாட்ஸ் யுவர் நேம்? ஏய், ஒன்னதான் பாக்குறாங்க. அநேகமா ஒன்னதான் கேக்குறாங்க போல. My name is Ram. யா, கேன் யூ கம் ஹியர்? ஏய் போடா மச்சக்காரா, போடா. எங்க அம்மாட்ட காலையில சொன்னேன் இன்னைக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறேன்னு. கேட்டுச்சாது? வெள்ளிக்கிழமை கருப்பு ட்ரெஸ் வேண்டான்னுச்சு. பாத்தியா, மச்சம் ஃபுல்லா உன் பக்கத்துல வந்துருச்சு. கருப்பு மச்சம், உடம்பெல்லாம் உனக்கு கருப்பு சட்டை போட்டதுனாலதான் உனக்கு கூப்பிடாத. சட்டை கழட்டி தனியா? அடப்பாவி, அட்ரஸ் கூட கொடுத்தாம ஓடி போயிட்டானே. இவன் பக்கத்துல உட்கார்றது டேஞ்சர் தான் போலயே. இது சரி வராது, இடத்த மாத்த வேண்டியதான். See, his dressing sense very neat. The way he stands, அவரோட கான்ஃபிடென்ட் சொல்லுது. கான்ஃபிடென்ட்க்கும் ஆட்டிடியூட்க்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஐம் ஓகே, ஐ கேன் டூ இட் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட கான்ஃபிடென்ட். நான் பண்ணிடுவேன், இந்த இன்டர்வியூ ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட ஆட்டிடியூட். இன்டர்வியூஸ்ல கான்ஃபிடன்ஸ் தான் பேசும். உங்களை ரெக்ரூட் பண்றவங்க நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு பாப்பாங்க. சோ உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, உங்க கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குமோ இல்லையோ போல்டா அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஆமா, ஃபேஷன் டிசைனர். உங்களுக்கு எந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாமே செட் ஆகுங்கிறதையும் I'll teach you guys. மேம், உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்குது. நான் உங்களை கேம்பஸ்ல அடிக்கடி பாப்பேன், கண்ணை அசைக்காம பாப்பேன். மேம், நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? நான் தேனி தான். கரஸ்பாண்டன்ட் என்னோட அங்கிள். உங்களுக்கு 9th மந்த் கேம்பஸ் இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்குள்ள I'll teach you what all the things have to be filled. I'll teach you. மோரோவர் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட என்ன ஆபீஸ் ரூம்ல வந்து பார்க்கலாம். வந்துடுறேன். வெயிட்டிங். அதுக்காக தான் வெயிட்டிங். அப்புறம் கேர்ள்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டு ஏஐல ஏதேதோ லெவல் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேர்ள்ஸ், நீங்க எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தோ ஐ செட் உங்க கெரியரை நீங்க ஸ்ட்ராங்கா போல்டா ஹேண்டில் பண்ணணும்னா நீங்க இப்பத்துல இருந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் நிறைய கிளாஸ்ல பாக்குறேன், கேர்ள்ஸ்லாம் தனியா கேர்ள்ஸ் கூடவே உட்காந்துருக்கிறது, பாய்ஸ்லாம் தனியா பாய்ஸ் கூடவே உட்காந்துருக்கிறது. நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலும் போனீங்கன்னா எல்லாருமே கம்பைனா தான் இருப்பாங்க, நிறைய ஜெல்லா இருப்பாங்க.
பிகாஸ் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அவங்களுக்குள்ள கோஆபரேஷன்ஸ் நல்லா இருக்கணும். நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும், டே ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஈவன் உங்களை எல்லாம் ஆன் சைட்டுக்கு அதர் கண்ட்ரீஸ்க்கு கூட அனுப்புவாங்க. எதையும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு பழகணும். நம்ம பொண்ணு நம்மளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி செட் ஆகுமா, மேம் என்ன இப்படி சொல்றாங்க நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் போகணும்னு அப்படின்னு நினைப்பீங்க. மேம் அதெல்லாம் கரெக்ட் மேம். எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க சொல்றாங்க, என்ஜினியரிங் படிக்கிற, என்ஜினியரிங் படிச்சவங்க தானே நிறைய பேர் எருமாடு நினைக்கிறாங்க, ஏழை நம்ம கிடக்குறாங்கன்னு. இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. உலகம் எப்படி இருக்குது, நீங்க எப்படி உங்களை மாத்திக்கணும்னு. இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல அக்கௌண்ட்ஸாவும் இருக்கிறாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களை டிசைட் பண்றதுக்கு உங்களை நீங்க தான் டெவலப் பண்ணணும். டிகிரி ஜஸ்ட் அ நேம். உங்க கெரியருக்கு அது ஒரு டிக்கெட், அவ்வளவுதான். உங்ககிட்ட என்ன இருக்குது, இன்னும் நீங்க உங்களை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அதை லேர்ன் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் யூ கைஸ். See this guy, இவர் நிக்கும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. he looks nice. அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட கான்ஃபிடென்ஸ்னஸ் காட்டுது. ராம், எஸ் மேம். I am the one. I know everything. I prepare lot. I don't care who's the boss. இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு வாக் பண்ணுங்க with full of confidence. Guys, இவர் வாக் பண்ணுவாரு, அதை பாருங்க. You will come to know. ஏய், இதுக்கு எந்த டைம்ல கால் பண்ண? பேசணும்னு தோணுச்சு பண்ண. என்ன பண்ற நீ? எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்னால உங்ககிட்ட பேச முடியாது. என்ன ஃபங்க்ஷன்? என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா? ஏய் ஹலோ ஹலோ, நான் போனை வச்சிடுறேன். அவளா வந்தாச்சு, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ கால் பண்ணுவேன்னு. நீ பண்றேன்னு சொன்னல, ஓ நான் வெயிட் பண்ணது உனக்கு தெரியலையா? ஏய் இல்லப்பா, அது எல்லாரும் வந்துட்டாங்க. நான் இப்ப ரூம்ல வந்து கதவை லாக் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா தேடுவா. தீபா ஏத்த சொன்னா, போன் ரிங் ஆனதை எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். நான் கேட்டது நீ பதில் சொல்லவே இல்ல. நீ என்ன கேட்ட? என்ன கேட்டனா? கடைசியா நம்ம பேசும்போது என்ன கேட்டேன் ஞாபகப்படுத்தி பாரு. அது அது வந்து சரி, என்ன ட்ரெஸ் போட்டுக்க? எங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன், எல்லாருமே ட்ரெடிஷனலா தான் இருப்பா. நான் ஹாஃப் சாரி போட்டிருக்கேன். சரி, அப்ப வீடியோ கால் பண்ணவா? ஏய் நான் போகணும்பா, இப்ப என்னால பேச முடியாது. சரி, எப்ப பேச முடியும் சொல்லு. நாளைக்கு நாளைக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வா. டெய்லி இததான் சொல்ற, வேற ஏதாவது மாத்தி சொல்லு. எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் காதுல விழுவலையே. எஸ்கேப் ஆக பாக்குறியா? சரி சொல்லிட்டு போ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அது அது வந்து சொல்லு. பிடிக்கணும் தான் நினைக்கிறேன். நினைக்கிறது வேற, பிடிக்கிறது வேற. நினைக்கிறியா இல்ல பிடிக்குமா? பிடிக்கும்னா பிடிக்கணும் சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. நினைக்கிறதெல்லாம் சொல்லாத. ஸ்ரேயா, பாத்திமா, இந்த தாவணி நோக்கு லட்சுமிகரமா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு. அத்தை மாமாலாம் வந்துட்டாங்க, நீ இன்னும் ரெடி ஆகலையா? பாட்டி பாட்டி ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் வா, எல்லாம் பூ ஜோடிச்சிட்டு இருக்காங்க பாரு. நீ மட்டும்தான் இல்ல, பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் வந்துட்டா. உன்னதான் கேட்டுட்டே இருக்கா. பாட்டி இதோ இதோ வந்துடுறேன், சீக்கிரம் வா, மாமா உன்னை பாக்கணுங்கிறா. இதோ இதோ வரேன் பாட்டி. ஏ ஹலோ ஸ்ரேயா. ஸ்ரேயா ஹலோ, சொல்லு சொல்லு. ஏ யார் அது? அது என் பாட்டி. நான் சொன்னல, யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு. என் பாட்டியே தேடி வந்துட்டா. நான் போகணும். நாளைக்கு பேசுறேனே, உன்னை நேர்ல பாக்கும்போது. நேர்ல பார்த்தா போன்ல சொல்றாங்கற, கால் பண்ண சொல்ற, இப்போ நேர்ல சொல்றாங்கற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு பதில் சொல்லிட்டு போ, இல்லன்னா நான் நேரா அங்க வந்துருவேன். இது இங்கயா? இங்க எல்லாரும் இருக்காளே. நானும் வருவேன், நானும் வந்து அங்க இருப்பேன். அது அவளா அவளா வேசி சட்டை கட்டிட்டு இருப்பா. இப்ப நீ நான் வரணும்னா சொல்ல, வர்ற வழியில கடையில வாங்கி கட்டிட்டு வந்துருவேன். எங்க வீட்டுக்கும் தெரியாது, உங்க வீட்டாளுங்களையும் நேரம் கண்டுபிடிக்க முடியாது. வரவான்னு மட்டும் சொல்ல. ஏய் இல்ல 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 வேணாம். சரி, என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பதில் சொல்லிட்டு போ. அது அது எனக்கு தெரியல. எத்தனை மாசமா தெரியல? சரி,
என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்ட்ரெஸ்டா? அப்படின்னா அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்டா அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். இல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லிடு. அப்புறம் நான் வேற இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஏதாவது மீனிங் நீங்க வச்சிருந்தீங்கன்னா? அப்படியா? அப்ப நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்களே, அதுக்கெல்லாம் என்ன மீனிங் வச்சிருக்கீங்க? இது பொண்ணுங்க இதே தான் சொல்றீங்க, பிடிக்கலன்னு. அது வார்த்தைக்காக சொல்றீங்களா இல்ல ஏதாவது மீனிங் வச்சுட்டு சொல்றீங்களானே தெரிய மாட்டேங்குது. ஆனா எவ்வளவு கேளு, 80% தெரியாது, 20% பிடிக்கல. அப்போ அப்ப நீங்க எல்லார்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா என்ன? இந்த கேள்வியா? இதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேனே. இதோ, எங்க அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஹலோ, சொல்லிட்டு போங்க. 80% 20% சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எப்படி சொல்றீங்க? அண்ணா, ராமண்ணா, அண்ணா கூப்பிட்டீங்களா? இதோ இங்கதான் இருக்க. பேபி நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஹலோ, சொல்லு. நான் உங்களை இன்னைக்கு பஜார்ல பார்த்தேன். ரெட் கலர் சல்வார், பிளாக் கலர் ஹேண்ட்பேக், தலையில மல்லிப்பூ வச்சிருந்தா. அவ உங்க பைக்ல தானே இறங்கி போனா? மம்மி, அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டா? உங்க கூட படிக்கிறாங்களா? ரெட் சல்வாரா? ரெட் கலரா சொல்ற? ஆமா, லாங் ஹேர் இருந்தது, தலையில மல்லிப்பூ வச்சிருந்தாங்க, நிறைய வச்சிருந்தாங்க. மல்லிப்பூவா? லாங் ஹேரா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? அதுவா? அது பொண்ணா? எத்தனை மணிக்கு சொல்ற நீ? ஈவினிங் 5 மணி இருக்கும். நான் என் மாமி கூட பூ வாங்க வந்திருந்தேன், அப்ப பார்த்தேன். 5 மணிக்கா? 5 மணிக்கு? ஓ, அதுவா? அது ஆமால, 5 மணி. ஆமா, அது யாருன்னு தெரியல, லிஃப்ட் கேட்டாங்க. அது நான் பாக்கல, மூஞ்சி கூட ஒழுங்கா பாக்கல. அவசரம்னு குரல் மட்டும் கேட்டுச்சு. அவசரமா கத்திரிக்காய் வாங்கணும்னாங்க. அது நான் ஏதோ ஆண்டின்னு நினைச்சுக்கிட்டு லிஃப்ட் கொடுத்தேன். அந்த ஆண்டிய நீயும் பாத்தியா? பாடிய பாக்கல, ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் கேட்டது. அதான் மார்க்கெட்ல விட்டுட்டு நான் போயிட்டேனே. நான் போனத நீ பார்த்தல? பார்த்திருக்க மாட்டாளோ ஸ்ரேயா? பேபி